என் உயிரோடு மேலான ஆத்ம பந்துகளுக்கு எபெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். உடம்பே கோவில், ஊனுடலே வாசல். நம்ம உடம்பே கோவில். கோவில் உள்ள எப்படி கருவறையில் தெய்வம் இருக்கோ அது மாதிரி ஆத்மா என்ற இடத்தில் தெய்வம் வாழ்கிறது. ஆத்மாவே தெய்வம். கோவில் உள்ள தெய்வம் இருக்கிற மாதிரி சரீரம் என்ற கோவில் உள்ள ஆத்மஸ்வரூபனா ஆத்மாராமனா தெய்வம் வாழறது. அந்த கோவிலோட சுத்தமாக இருந்தால் தான் கோவிலுக்கே மரியாதை. தெய்வத்துடைய ஆகர்ஷணம் அங்கே இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பை பேணி காக்கணும், சுத்தமாக இருக்கணும். செயல், எண்ணம், செயல்பாடு, புத்தி அனைத்தும் சீராக இருக்க வேண்டும். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா, ஆத்மா, அந்தராத்மா என்று சொல்லக்கூடிய தெய்வம் பரிணமிக்கும். நீ சொல்லக்கூடிய, பார்க்கக்கூடிய, செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் பரந்தாமன் செயலாக இருக்கும். அதான் உடம்பே கோவில், உன்னுடைய வாசல். கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் எப்படி இருக்குது, அதை மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆத்மாவே தெய்வமாக இருக்கச்சு இந்த கோவில் எப்படி இருக்கணும், இந்த உடம்பு எப்படி பேணி காக்கணும், இந்த உடம்பு எப்படி இருக்கணும். நம்ம உடம்புல இருக்க நவத்வாரங்கள் ஆலயத்தின் ராஜகோபுரம். எல்லா பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா 7 நிலை இருக்கும், 9 நிலை இருக்கும். நம்மளுடைய இருக்க நவத்வாரங்கள் ஆலயத்தின் ராஜகோபுரம். நம்மளுடைய உடம்புல இருக்க முதுகுத்தண்டு என்று சொல்லக்கூடிய ஆலயத்தின் துவஜஸ்தம்பம். இனி துவஜஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு தான் பெரிய பெரிய திவ்ய தேசத்தை பார்த்திங்கன்னா போட்டிருப்பா, ஆண் ஒன்று பெண் ஒன்று சேவிக்கிற மாதிரி. அங்கே சேவிச்சுட்டு தான் உள்ளே போவா. அதான் பிரதானம். மிச்ச சன்னையில் சேவிக்காட்ட கூட அங்கே சேவிச்சாலே போதும். அதே மாதிரி நம்மளுக்கு முதுகெலும்பு இருந்தால் தான் நேரம் நிமிர்ந்து நிற்க முடியும், பார்க்க முடியும். அது முதுகெலும்பு இன்றியமையாதது. அதான் சொன்ன உடம்பே கோவில், ஊனுடலே வாசல். நம்முடைய நவத்வாரம் ஆலயத்தின் ராஜகோபுரம், துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய முதுகெலும்பு. இறைக்கும் நமக்கும் இந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால்தான் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என் அப்பா இருடைய ஏசா என்னுயிர் காவலனே. நன்றாக நான் உனை அன்றி இல்லைன்னு கண்டாய், நாரணனே நீ என்னை அன்றி இல்லை. உன்னை விட்டால் எனக்கு கிடையாது, என்னை விட்டால் உனக்கு எது கிடையாது. நீங்கள் திருவேங்கடமுடியான் சந்தையில் மக்கள் இவ்வளோ ஆகர்ஷணம் வராதா, வந்து மக்களை பார்க்க அவனுக்கே ஒரு ஆனந்தம், பேரானந்தம், பிரம்மானந்தம் கிடைக்கிறது. அதே மாதிரி நம்ம ஆனந்தம் அடையணும்னா தான் அந்த ஆனந்தத்தின் சுரூபமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் பார்க்கணும். அந்த தெய்வம் நம்மளுக்கு ஆனந்தத்தையும் கொடுக்கும், பிரம்மானந்தத்தையும் கொடுக்கும். புரிஞ்சுட்டு வாழணும், புரிஞ்சு செயல்படணும். யார் பிரச்சனைக்கும் யாரும் யாரை சார்ந்து வாழ வேண்டிய தேவையில்லை. யாருக்கும் எஜமானம் கிடையாது. எஜமானம் ஒருவனே ஒருவன். யாருன்னா இறைவன். புரிந்து கொள்வோம், புரிந்து கொண்டு வாழ்வோம். உடம்பே கோவில், உன்னுடலே வாசல் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ இறைவனின் தாளினை பற்றி எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ பிரார்த்தித்து ஆசீர்வாதம். ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.